ஸோ இந்த லெக்சர்ஸ்ல நாங்க பார்க்க போற முதலாவது பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இந்த லெக்சர்ஸ்ல நாங்க பார்க்க போற முதலாவது சப்ஜெக்ட் எவ்வாறு ஒரு நிறுவனங்களை, ஒரு கம்பெனி ஒன்றை எப்படி நாங்க ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி நான் ஒரு கம்பெனி ஒன்றை ரெஜிஸ்டர் பண்றதுங்கிற விஷயம் தான் பார்க்க போறோம். ஒருத்தருக்கு ஒரு கம்பெனி அதாவது முக்கியம் நீங்க ஒரு தொழில் செய்யும் பொழுது அந்த தொழிலை நீங்க முதலாவது பதியணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ஒரு தனியா ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ண ஒருத்தர் கேள்வி ஒன்று கேட்டுக்கிறாரு, சார் இந்த படிக்க விருப்பம் உள்ள ஆட்களுக்கு இந்த லெக்சர்ஸ் யூஸ்ஃபுல்லான்னு சொல்லி. இந்த லெக்சர்ஸ் இல்ல, எந்த லெக்சர்ஸா இருந்தாலும் யூஸ்ஃபுல். இந்த லெக்சர்ஸ் மட்டும் இல்ல, நீங்க எந்த லெக்சர்ஸ் கேட்டாலும் அது யூஸ்ஃபுல் தான். அது எந்த விதமான படிப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளா இருந்தாலும் கட்டாயமா கலந்து கொள்ளுங்க. நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த என்ன சொல்றது, நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஜூம். நீங்க வீட்டுல இருந்து கொண்டு வெளியில போகாம வீட்டுல இருந்து கொண்டே நீங்க படிக்கலாம். நல்ல ஒரு சான்ஸ் உங்களுக்கு, ரைட்? ஸோ இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில ஒரு தனியார் ஒரு நிறுவனம் ஒன்று செஞ்சால் அது சின்ன கடையா இருந்தாலும் பரவாயில்லை, சரியா? உங்களோட ஊர்கள நிறைய பேர் செய்வாங்கல்ல வியாபாரங்கள், சின்ன ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் பரவாயில்லை, வீட்டுல செய்யற பிசினஸா இருந்தாலும் பரவாயில்லை, அதை பதியணும். பதியறது எப்படின்னு சொன்னால் அந்த ஊர்ல உள்ள கச்சேரி, அதாவது டிஎஸ் ஆபீஸ்ல போயிட்டு பதியணும். அதுக்கு ஒரு ஃபார்ம் உண்டு, இது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். மம மெஹிம ஆயத்தனை கரணவா ஏகமாக ரெஜிஸ்டர் கராண்டோம் அப்படின்னு சொன்னதோட அவங்க ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் எடுத்து நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும், சரியா? கொடுத்தோம்னா ஜிஎஸ் சம்டைம் பார்ப்பாரு, அது யாராவது பார்த்துட்டு அது 500 ரூபா, 500 rupees அல்லது 1000 rupees தான் முடியும். உங்களோட பேர், கம்பெனி பேரை போட்டு உங்களுக்கு கொண்டு வரும் ஒரு பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். அது ஏன் தேவைன்னு சொன்னால், ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் திறக்கணுமா இருந்தால் அந்த இது கேட்பாங்க, அந்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க. இது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், தனியா ஒருத்தர் ஆரம்பிக்கிறது. நீங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து செய்த இருந்தாலும் அதே கச்சேரியில போயிட்டு டிஎஸ் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க ஃபார்ம் எடுத்து ஒரு கம்பெனி ஒன்று பதியலாம். அதுக்கு கிரைட்டேரியா ஒன்றும் இல்லை. ஒரு ஆபீஸ்னா ஆபீஸ் செட்டப் பிரிக்கணும். ஜிஎஸ் பார்த்துட்டு சொல்லுவாரோ மேலா மேக கரணவா அப்படின்னு. அப்படி ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் சில ஆட்கள் பயப்படுறது இன்கம் டேக்ஸ் வருவாங்களா அப்படின்னு. அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க உங்களோட ஊர்ல உள்ள ஒரு பிசினஸ் செய்யற ஒரு ஆடிட்டிங் கம்பெனில போயிட்டு உங்களுக்கு வார வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை அதைத்தானே இன்கம் டேக்ஸா கட்ட போறீங்க. அந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறதும் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அது எதிர்காலத்துல உங்களுக்கு 20, 30, 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான பல வாய்ப்புகள் எடுத்தரும் அந்த இன்கம் டேக்ஸ். ஏன்னா நீங்க இன்கம் டேக்ஸ் கட்டுற ஒரு நிறுவனம் சொன்னால் தட் மீன்ஸ் யூ ஆர் ரியலி, நீங்க சரியாக பதியப்பட்ட ஒரு நிறுவனம், தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சரியா? சோ முதலாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இதுல யாராவது டவுட் இருந்தா நீங்க எனக்கு மெசேஜ் போடலாம், சார் எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லித்தாங்க சொல்லி. நீங்க தனியா ஒருத்தரும் பதியலாம். இது எங்க பதிகிறது? கச்சேரியில, டிஎஸ் ஆபீஸ்ல. இதுதான் முதலாவது சப்ஜெக்ட், சரியா? கேள்வி இருந்தா நீங்க டெக்ஸ்ட்ல தான் போடுங்க. மைக்க அன்மியூட் பண்றதுக்கு நான் எலோவ் பண்ணுவாங்களா? தேவையில்லையா? மைக்க அன்மியூட் பண்ணல, எல்லாம் நிறைய சத்தம் போட்டு கொண்டிருப்பீங்க, எனக்கு படிச்சு கொடுக்க முடியாது அன்மியூட் பண்ண, சரியா? ரைட். அல்லது நாங்க பிறகு ஒரு டைம் ஒன்று தரோம் உங்களுக்கு கடைசியில கேள்விகள் கேட்கறது, சரியா? ரைட். ரெண்டாவது பிரைவேட் லிமிட்டடா உங்களோட கம்பெனியை பதிகிறது. பிவிடி லிமிடெட், பிரைவேட் லிமிடெட். அது என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, நீங்க உங்களோட தொழிலை கொஞ்சம் பெரிய லெவல்ல செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீங்க உங்களோட கம்பெனிய ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ் கொழும்புல இருக்குது, அங்க ஃபார்ம் எடுத்து அதுக்கு அது செய்யற அந்த ஆட்கள் டெக்ஸ் கட்டுறதால என்ன பிரயோசனம்? நீங்க ஒரு நாட்டுல இருக்கக்குள்ள நீங்க சரியா டெக்ஸ் கட்டுவீங்களா இருந்தால் அந்த தொழிலை நீங்க சரியா செய்றீங்கன்னு அர்த்தம். டெக்ஸ் கட்டுன்னு சொன்னா நீங்க சரியா தெரியும். 1000 ரூபாய் நீங்க 1000 ரூபாய் உழைக்கக்குள்ள உங்களுக்கு 5 ரூபாய் டெக்ஸ் கட்டுறது ஒரு கஷ்டமான வேலை ஒன்று இல்ல. சோ நீங்க டெக்ஸ் கட்டுங்க. என்ன பெனிஃபிட் டெக்ஸ் கட்டுறதுல? உங்களுக்கு அரசாங்கத்து ப்ரொஜெக்ட்கள் வரும் பொழுது, அரசாங்கத்து டெண்டர் வரும் பொழுது, வேற திட்டங்கள் வரும் பொழுது, அரசாங்கத்தால் வேற உதவிகள் நிறுவனங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நீங்க வரி கட்டிருந்தா உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. இதுதான் பெனிஃபிட். 5 ரூபாய் நாம கட்டுறதை யோசிக்கிறோம்,
பெரிய ஒரு கோடிக்கணக்கான இந்த பெனிஃபிட் நாங்க இழந்துருவோம். சரியா? சோ இதான் அந்த நீங்க கேட்ட கேள்விக்கான விட. அடுத்தது இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சொல்லும்போது நீங்க கொஞ்சம் பெரிய லெவல்ல செய்ய போறீங்க. இலங்கை முழுக்க நீங்க சாமான்களை சப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீங்க உங்களோட தனியார் அந்த நீங்க வீட்டுல ஆரம்பிச்ச அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சரி வராது. அந்த கச்சேரியில் நீங்க செஞ்சது போதாது. நீங்க அதை பிரைவேட் லிமிட்டா பதியணும். பிரைவேட் லிமிட்டா பதியும் போது உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு தொகை பணம் அந்த ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கட்டணும். ஐயோ, ஆரம்பத்திலே குழப்புறீங்க பிரதர். வட்டி இல்லையான்னு கேக்குறீங்களே. நான் டெக்ஸ பத்தி கதைக்கிறேன், நீங்க வட்டியை பத்தி கதைக்கிறீங்க. சரியா? இந்த இந்த பிரைவேட் லிமிடெட் இந்த வாட் அபவுட் பிசினஸ் அல்ல, வீட்டுல உள்ள பேக்கரி செய்யறதா இருந்தாலும் கட்டாயமா பதிங்க. நிறைய ஃபியூச்சர்ல நிறைய ஃபண்ட் வரைக்குது கவர்மெண்டால. உங்களுக்கு 50 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம் 7 லட்சம் சொல்லி உங்களோட வீட்டுல கொண்டு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க ஒரு நிறுவனம் நீங்க வீட்டுல பேக்கரி வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் என்ன ஆதாரம் சொல்லுங்க பாப்போம். நீங்க 10 வருஷமா செய்றீங்க, என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரம் இல்ல. ஆதாரத்துக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஆதாரத்துக்கு தான் நீங்க ஒரு பிஆர் ஒண்டி அதுல போட்டிக்கும் ஸ்டார்டிங் டேட். அப்ப ஸ்டார்டிங் டேட் இருந்தால் நீங்க என்ன செய்யலும்? ஸ்டார்டிங் டேட் இருந்தா உங்களுக்கு அது ஒரு ஆதாரம். நான் 2000 இருந்து இந்த கம்பெனியை ரன் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. சோ இதுதான் நீ கட்டாயமா உங்களோட ஊர் இது உங்களோட நானா செய்யலாம், மாமா செய்யலாம், சாச்சா அவங்களுக்கெல்லாம் அறிவு கெட்டத்தனமா நாயா பேயா ஓடி ஆடி வேலை செய்வாங்க. ஆனா கம்பெனியை பதிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க. விளங்குதா? இப்படி ஏஜி ஆபீஸ்ல போயிட்டு டிஎஸ் ஆபீஸ்ல போயிட்டு ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லி, அது ஒரு சின்ன மேட்டர். அதுல சில சிக்கல்கள் வரும். அவன் வந்து பாப்பான், அது இல்லம்மா இது இல்லம்மா, அதை நீங்க வச்சுக்கொண்டா சரி. இது ஒரு பெரிய ஒரு வேலை ஒன்று இல்ல, பதிகிறது ரொம்ப சின்ன வேலை. சில ஊர்களை ரொம்ப லேசி, வரவும் மாட்டாங்க. ஃபார்மை கொடுத்தா 1 மந்த்ல சர்டிபிகேட் ஒன்று தருவாங்க. அதான் அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க லேமினேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நீங்க அக்கௌண்ட் ஒன்று திறக்கணும், கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் திறக்கும் பொழுது உங்களோட கம்பெனி பேர் நம்ம சொல்லுமே ஏபிசி லிமிடெட் மேல வருது. ஏபிசி லிமிடெட் கம்பெனி நிறைய நாள் இருந்தா என்ன நன்மைன்னு கேக்குறீங்க? உங்களோட நிறுவனம் மிச்ச நாளா நீங்க நிறுவனமா இருந்தா உங்களோட கம்பெனிக்கு சொல்ற வேல்யூ ஒண்டிக்குது. புதுசா நீங்க ஆரம்பிச்சா நீங்க நாளைக்கு மூடிட்டு ஓடிடுவீங்களே. நீங்க நாளைக்கு மூடிட்டு ஓடினா உங்களோட கம்பெனி நம்பி யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீங்க 10 வருஷம் வைக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட கம்பெனிக்கு வேல்யூ ஒண்டிக்குது. இவங்க நம்பி சல்லி கட்டலும், இவங்க நம்பி சேரலும், இவங்களை நம்பி வியாபாரம் பண்ணலும். எப்போதுமே நாங்க ஒரு பிசினஸ் பண்ணக்குள்ள அந்த நிறுவனம் எவ்வளவு காலமா செய்யறாங்க. சும்மா சொல்லுவோமே, நம்பி நீங்க தள்ளி கொடுத்துட்டீங்க, 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க, அவர் 2 வருஷத்துல ஓடிட்டாரு, லொஸ்ட் ஆயிடும். அதனால நீண்ட காலமாக ரன் பண்ற நிறுவனங்களா இருந்தால் அதுக்கு ஒரு நன்மதிப்பு ஒண்டிக்குது. அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல லோயல்டி ஒண்டிக்குது. இதுதான் இந்த பதிகிறதால உள்ள நன்மைகள். நிறைய நன்மை இருக்குது. இது ஓரளவு ஒன்று சொல்றேன். ஸோ ஏபிசி கம்பெனி மேல போட்டு கீழே டொட் வச்சு ப்ரொப்பரைட்டர் அப்படின்னு போடணும். போட்டு சீல் ஒன்று ரப்பர் ஸ்டாம்ப் வைக்கணும். அந்த ரப்பர் ஸ்டாம்பை தான் செக்க குத்துறது. இதெல்லாம் நீங்க உங்களோட ஊர்களில் உள்ள தொழிலோடு சம்பந்தப்பட்டால் கூட கொஞ்சம் கதைங்க, அவங்களுக்கு ஐடியா தருவாங்க. கச்சேரியில ரெஜிஸ்டர் பண்ணா ஒவ்வொரு இயரும் ரினியூ பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ண தேவையில்லை. பிரைவேட் லிமிட்டடா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண கொழும்புல ஒவ்வொரு வருஷமும் அந்த கணக்கு அக்கௌண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் அக்கௌண்ட்ஸ் நீங்க அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கணக்க நீங்க பாரம் கொடுக்கணும். அதுதான் ஒரு வேல்யூ. ரெஜிஸ்டர் பண்ணாம ஒரு நிறுவனத்தை நீங்க நடத்தலாம், அது ஒரு குற்றம் இல்ல. ஒரு வியாபாரம் பெட்டி கடை வச்சிருக்கிறாரு, வீட்டுல செருப்பு தச்சு விற்கிறாரு, சப்பாத்து வச்சு செய்ய வைக்கிறாரு, சாமா செஞ்சு கொடுக்குறாரு, அது ப்ராப்ளம் இல்லை. நீங்க வீட்டுல ரெஜிஸ்டர் பண்ணாம செய்யலாம். ஆனால் நாங்க ஏன் இந்த கோர்ஸ் உங்களுக்கு நடத்துறோம்? நீங்க செய்யற வியாபாரத்தை தேசிய மட்டத்தை கொண்டு போறது, எப்படி உங்களை ஒரு கோடீஸ்வரனா மாத்துறது, அதுதான் இந்த கோர்ஸ் செய்யறோம். அப்படியெல்லாம் செய்யறேன்னு சொன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம செய்யலாது. ரெஜிஸ்டர் பண்ணாதான் செய்யலாம்.
AAT என்ன மாதிரி நல்ல கோர்ஸ், அக்கவுண்டிங் ஆட்களுக்கு, அக்கவுண்டிங் துறைக்கு வார ஆட்களுக்கு AAT நல்ல கோர்ஸ். ரைட், ஓகே. இதுதான் இந்த பிரைவேட் லிமிடெடுக்கான ஒரு அந்த விஷயம். கம்பெனிகளை பிரைவேட் லிமிடெட் இலங்கையில உள்ள பெரிய பெரிய அவங்களோட விலங்குல நீங்க பிறகு கேளுங்க. உங்களோட பிரைவேட் லிமிட்டடா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா இருந்தால், உங்களோட கம்பெனியை பிரைவேட் லிமிட் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இருந்தால், பொதுவாக இலங்கையில பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அப்பதான் வந்து தேசிய மட்டத்துல பிசினஸ் பெரிய லெவல்ல செய்யலாம். பேங்க்ல சில ஆட்கள் லோன் எடுப்பாங்க. லோன் வரும் பொழுது அந்த அவருக்கு ஏற்ற மாதிரி வட்டி வரும், அது சப்ஜெக்ட் வேற. சில ஆட்கள் பிசினஸ் லோன் எடுக்கும்போது இப்ப இஸ்லாமிக் பேங்க் இருக்குது, இஸ்லாமிக் பேங்க்லயும் லோன் கொடுக்குறாங்க. இந்த லோன் எடுக்கும் பொழுது கட்டாயமா உங்களோட கம்பெனி பழைய கம்பெனி வந்து பார்ப்பாங்க, பிஆர் பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. பிரைவேட் லிமிட்டடா எப்படி பதிகிறது, உங்களோட ஊர்ல உள்ள சட்டத்தரணியில கேளுங்க, லோயர்ல கேளுங்க, எப்படி எங்களோட கம்பெனியை பதிவு சொல்லி அவர் கைட் பண்ணுவார். அவருக்கு தான் தெரியும் அந்த கம்பெனி எப்படி பதிவு சொல்லி. அப்ப உங்களோட என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் பண்ணீங்களாக்கும் இலங்கை முழுக்க லோன் எடுக்க போகும் பொழுது பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க, உங்களோட கம்பெனி டெக்ஸ் கட்ட ரிசிப்ட் கேட்பாங்க, இப்படி எல்லாம் கேட்பாங்க. இதுதான் இந்த கோர்ஸ்ல இருக்கிற பெனிஃபிட். நீங்க இந்த ரெஜிஸ்டர் பண்ணித்தான் ஒரு வியாபாரத்தை நீங்க செஞ்சால் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் ஒன்று வரும், ஒரு இது ஒன்று வருது. அடுத்தது நீங்க பிரைவேட் லிமிட்டடாக செஞ்சு கொண்டு போகும் பொழுது, பிரைவேட் லிமிட்டடா நீங்க செஞ்சு கொண்டு போகும் பொழுது உங்களோட அந்த நிறுவனத்துக்கு ஷேர்ஸ் நுழையுது. ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் இருக்குது, அந்த ஷேர்ஸ் வரும். எதிர்காலத்துல உங்களோட கம்பெனி நல்லா டெவலப் ஆகுனால் உங்களோட கம்பெனியை நீங்க மார்க்கெட்ல விற்கலாம். கிட்டத்தட்ட உங்களோட பேருக்கு மாத்திரம் 5 கோடி 6 கோடி விலை வரும். ஆனா அந்த பேர் டிமாண்டா இருக்கணும். இலங்கையில ஒட்டாரா குணவர்தனங்கிற ஒரு பொம்புல சின்னதா அவரோட வீட்டுக்கு முன்னுக்கோ ஒரு உடுப்பு கடையை ஆரம்பிக்கிறா ஹெவலக் ரோட்ல. ஒட்டாரா குணம் ஒடேல் அவட பேர் வைக்கிறா, ஒடேல்னு சொல்லி ODEL ஒடேல்னு பேர் வைக்கிறா. வீட்டுல ஆரம்பிக்கிறா. அங்கங்க இருந்து வித்தியாசமான மாடர்ன் உடுப்புகளை கொண்டு விற்கிறா. நிறைய பேர் வாங்குறாங்க. கொண்டு இந்த கிழமை போடுவா, அடுத்த கிழமை சாமா முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு யோசிக்கிறா, இப்ப இத நல்ல பிசினஸ் போகுது, ஒரு பெரிய இடம் எடுத்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வாரா. அப்ப அவருக்கு விளங்குது பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இப்ப என்ன செய்யறா, தந்த கம்பெனிய பிரைவேட் லிமிட்டடா மாத்துறா. பிரைவேட் லிமிடெட் இந்த டெக்ஸ் எவ்வளவு கட்டணும் இதெல்லாம் அடுத்த லெக்சர் இருக்குதா, அடுத்த லெக்சர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரியா, கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி குழப்பாம இருங்களேன். ஒரு விஷயத்தை நான் பேசக்கொள்ள அதை கேட்டுக்கொள்ளுங்களேன். நான் கடைசியில் நீங்க கேள்விகளை கேளுங்களேன். ஏன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டோம், நான் சொல்ல வந்த விஷயம் அப்படி டைவர்ட் ஆகுது, நீங்க தான் பாதிக்கப்படுறீங்க. நான் எதை சொல்ல வந்து அப்படி மிஸ் ஆகிட்டு போகுது. ஸோ கேள்வி கேட்காதீங்க, சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்ட கேள்வியை கேளுங்க. கடைசியில கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டைம் ஒன்று தருவேன் உங்களுக்கு கேள்வி கேட்கறது, டைம் ஒன்று தருவேன். அந்த டைம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா, ஓகே. ஆகவே இந்த பார்த்தீங்கன்னா இப்ப அந்த சப்ஜெக்ட் நான் மறந்து போயிட்டு அந்த ஒட்டாரா குணவர்தன அப்படியே செஞ்சு கம்பெனிக்கு ஷேர்ஸ்ல விற்கிறா. இப்ப ஷேர் ஹோல்டர் மார்க்கெட்டுக்கு போடுறா, இந்த கம்பெனியை நான் ஷேர்ஸ் விடுறேன், தேவையான ஆட்கள் வாங்கிக்கொள்ளுங்க, ஒரு ஷேர் 100 ரூபா அப்படின்னு. அப்ப ஒவ்வொருத்தரும் 10,000 ஷேர் 5 லட்சம் ஷேர் அப்படி நிறைய வாங்குறான். வாங்கிட்டு பார்த்தா கோடிக்கணக்கில் வந்துட்டு. அதுக்கு பிறகு ஒரு கம்பெனி ஆஃபர் அடிக்கிறாங்க, இத்தனை பில்லியன் ரூபாய்க்கு உங்களோட கம்பெனியை நாங்க வாங்கணும்னு சொல்லி அது அப்படியே அந்த அவட சும்மா அவட ஒன்றும் இல்ல, சாமான் கூட இல்ல, கம்பெனி பேரை தான் விற்கிறா, வேற ஒன்றும் இல்ல, சாமானும் இல்ல, ஒன்றும் இல்ல, அந்த கம்பெனி பேரை அப்படியே கொடுக்குறா எத்தனையோ பில்லியன் ரூபாய்களுக்கு. இதுதான் ஏன்னா அந்த பிராண்ட்ல யாரு எதை வித்தாலும் மார்க்கெட்ல ஒரு பேரொண்ட கிரியேட் பண்ணிட்டா, இவட சாமான் குவாலிட்டியா இருக்கும், மாடர்னா இருக்கும், ஹை குவாலிட்டியா இருக்கும், அந்த ஒரு நேமை கிரியேட் பண்ணிட்டா. அதனாலதான் வந்து இன்றைக்கும் இலங்கையில ஒடேலுக்கு இன்னும் மார்க்கெட் ஒன்று இருக்குது. மத்த கடைகளை நாங்க சாமான் வாங்குறதை விட அந்த ஒடேல் சாமானுக்கு இன்னும் ஒரு டிமாண்ட் ஒன்று மார்க்கெட் ஒன்று இருக்குது. சரியா, ரைட்.
இதுதான் இந்த கம்பெனில ஷேர்ஸ் வாங்குறது. சரியா? நோ லிமிட்டை பத்தி சொல்றேன். நோ லிமிட்டை வந்து ஒடேரோட கம்பேர் பண்ண இயலாது. அது வேறொரு மார்க்கெட்டிங், வேறொரு பிசினஸ் செயின், வேறு பிசினஸ். ஒடேல் வந்து அவங்களோட கன்செப்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட். ஒடேல் யூனிக்கான ப்ராடக்ட், விலை கூட. நீங்க எல்லாம் போயிட்டு நோ லிமிட்ல வாங்கலாம், ஆனா ஒடேல வாங்கல சாமான் விலை கூட, ஹை குவாலிட்டி, விலை கூட, ஹை குவாலிட்டி. சரியா? அந்த சாமான் ஷர்ட் ஒன்று வாங்கினா ஒடேல நீங்க போட்டீங்களாக்கும் அந்த ஷர்ட்டை 3 வருஷம் போனாலும் புதுசு மாதிரி தான் இருக்கும். அதே நேரம் வேற ஒரு ஷாப்ல நீங்க வாங்கிட்ட 6 மாசம் இல்ல 3 மாசத்துல அந்த ஷர்ட்டை நீங்க கழுவி போடக்குள்ள அந்த ஷர்ட் குவாலிட்டி இல்லாம போயிடுது. இதுதான் டிஃபரன்ஸ் அந்த ஒடேலுக்கும் மற்ற கடைக்கும். வேற எந்த கடை நீங்க டைப் பண்ணி அது ஒடேல் வந்து லீடிங்ல தான் இருக்குது ஸ்ரீலங்காவில் நம்பர் 1ல. ஃபைன். இதுதான் இந்த ஷேர் மார்க்கெட்னு சொல்றது. அந்த கம்பெனியை ஷேர்ஸுக்கு போடுது. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப ஏதாவது நீங்க ஒரு ப்ராடக்ட் செய்றீங்க, ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறீங்க, நீங்களும் நினைச்சால் யூ ஆல்சோ கேன் புட் யுவர் கம்பெனி டு த இந்த பிகாஸ் நிறுவனத்தையும் சொல்லலும், ஐஎஸ்எஃப் நிறுவனத்தையும் சொல்லலும், அமேசான், எந்த நிறுவனத்தையும் நீங்க என்ன செய்யலாம், ஷேர்ஸுக்கு போடுங்க. அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. ஷேர் ஹோல்டர் ஸ்ரீலங்காவில் லங்கா ஹாஸ்பிட்டல் ஷேர்ல தான் ரன் ஆகுது. அதுக்கு ஓனர் ஒரு ஆள் இல்ல. லங்கா ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய பேர், அதிகமான கம்பெனி அந்த ஷேர் மார்க்கெட் சொல்றாங்களே, இந்த ஷேர் மார்க்கெட் சொல்றது எத்தனை ஷேர் மார்க்கெட், இந்த ஷேர் மார்க்கெட் சொல்றது இதான் ஷேர் மார்க்கெட். அந்த உங்களோட விற்கின்ற பொருள்களை மார்க்கெட்ல போடுது. ஏதோ 2 கேள்வி கேட்டீங்க, விலங்குகளை திரும்ப போடுறோம். இப்போ உங்க விலங்கிதான் சோல். நீங்க போகும்போது கேட்பாங்க உங்களோட கம்பெனி சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா பார்ட்னர்ஷிப்பான்னு சொல்லி. அது உங்களுக்கு இப்ப தெரியும். 2வது கேட்பாங்க அது வந்து நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனா அல்லது பிரைவேட் ரெஜிஸ்ட்ரேஷன், லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனியான்னு கேட்பாங்க. லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனியோட பெனிஃபிட் சொல்றது கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க ஒரு வியாபாரம் ஒன்று செய்றீங்க, பிசினஸ் பண்றீங்க. நீங்க வீட்டுல தான் வியாபாரம் செய்யறது, பிசினஸ் நார்மலா செய்றீங்க. அதுக்கு நீங்க வச்சிருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களோட கச்சேரியில் எடுத்த, உங்களோட டிஎஸ் ஆபீஸ்ல எடுத்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். இன்னொருத்தர் வியாபாரம் செய்யறாரு, அவரு பிரைவேட் லிமிடெட். அந்த பிரைவேட் லிமிடெட் இப்ப 2 கம்பெனியும் லொஸ்ட் ஆகுது, பிசினஸ்ல லொஸ்ட் ஆகுது, கோடிக்கணக்கான ரூபாய் லொஸ்ட் ஆகுது. நீங்க அந்த டிஎஸ் ஆபீஸ்ல பதிஞ்ச நிறுவனம் செஞ்சவரு தன்னுடைய சொத்துக்களை வித்தாவது அந்த லொஸ்ட கவர் பண்ணி ஆகணும். பிரைவேட் லிமிடெட்ல செஞ்சவரு தன்னுடைய சொத்துக்களை விற்க தேவையில்லை. தன்னுடைய கம்பெனி பேங்க் ஆகிட்டு, சரியா, லொஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி தன்னை கம்பெனியை மூடலாம். தான் கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு அந்த தொகையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நல்ல உதாரணம் தான் இலங்கையில. உங்களுக்கு தெரியும், வந்து இலங்கையில ஒரு பினான்ஸ் கம்பெனி உண்டு. நிறைய பேர் சல்லி கட்டினாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு அந்த கம்பெனியை லொஸ்ட் ஆகுது. அப்ப அது பிரைவேட் லிமிடெடா இருந்ததால அவங்களுக்கு சல்லி கட்டாயமா கொடுக்கணும் அப்படின்னு ரூல் ஒன்று இல்லை. இருந்தாலும் ஒரு மணியோட சம்பந்தப்பட்ட கம்பெனிங்கிறதால அவங்க என்ன செய்வாங்க, இதுகளை கொடுப்பாங்க. சரியா? ரைட். ஓகே. இந்த நீங்க A-level படிக்கிற ஆட்களுக்கு சிமா செய்யலாமான்னு கேக்குறீங்க. அது வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட். நாங்க இப்ப பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சு கொண்டிருக்கிறோம். நான் அதை வந்து உங்களுக்கு நான் கெரியர் கைடன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் செய்வேன். A-level படிச்ச ஆட்கள் சிமா செய்யலாம். ஏன் செய்யலாது? ஏன் செய்யலாம்? சரியா? ரைட். அடுத்தது இது வந்து ஒரு கம்பெனி. அடுத்தது ஒரு கம்பெனி நடத்தும் பொழுது நீங்க இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு சொன்னேன். சரியா? ஷேர்ஸ் நீங்க வாங்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்து யாரும் எந்த கம்பெனி 100 ரூபா 150 ரூபா அப்படித்தான் வரும் ஷேர். 100 ரூபாய்க்கு வாங்கலாம், 150 ரூபாய்க்கு வாங்கலாம், 200 ரூபா ஒவ்வொரு ஷேர்ஸ் இருக்குது. ஷேர் வாங்கின என்னது பெனிஃபிட்? நீங்க சில நேரத்துல 50 ரூபாய்க்கு வாங்குற ஷேர் ஒரு 1 இயர் 2 இயர்ல அதே 50 ரூபாய் ஷேர் 200 ரூபாய்க்கு போகலாம், 300 ரூபாய்க்கு போகலாம், 500 ரூபாய்க்கு போகலாம், அல்லது அதே ஷேர் 10 ரூபாய்க்கும் வரலாம். ரிஸ்க்கும் இருக்குது ஷேர்ல. சரி, இதுதான் ஷேர். நிறைய பேர் அப்படி எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அவரும் அந்த கம்பெனி ஃபெசிலிட்டி ஒன்றும் இல்லை. கம்பெனிக்கு ஓனர் நீங்களும் இல்லை,
நீங்க கொஞ்சம் போல ஷேர்ஸ் வாங்கிட்டு சொல்லவும் மேலாது. நீங்க கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான் அர்த்தம். சரியா? ஸோ ஒரு கம்பெனி. ரெண்டாவது, ஐயோ நம்மகிட்ட எல்லாம் ஷேர்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர், நாங்க ஷேர் அதுக்கெல்லாம் டைம் இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் டைம் இல்லை. சரியா? அடுத்தது, இந்த இந்த ஒரு கம்பெனி நடத்தும் பொழுது உங்களோட ஒர்க், உங்களோட ஆபீஸ்ல 2 ஸ்டாஃப் வேலை செஞ்சால் கட்டாயமா அந்த 2 ஸ்டாஃபுக்கும் நீங்க இபிஎஃப் கட்டணும். இபிஎஃப் கட்டணும், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட், அல்லது இன்னொன்று இருக்குது இபிஎஃப். இந்த இபிஎஃப்க்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது 12.5%, இடிஎஃப்க்கு 3%. 12.5%, 3% கட்டணும். அதாவது நீங்க கொடுக்குற சம்பளத்துல அவங்களுக்கு கொடுக்கணும். அதை எப்படி கட்டுறீங்களா நம்ம அடுத்தடுத்த லெக்சர்ஸ்ல பார்ப்போம். அந்த கம்பெனியால ஒரு பெர்சன்டேஜ் போடணும், அவரோட சம்பளத்துல ஒரு பெர்சன்டேஜ் போடணும். உதாரணமா உங்களோட சம்பளம் 10,000 ரூபான்னு சொன்னா அந்த 10,000 ரூபாயில இருந்து ஒரு குறிப்பிட்ட 2,000 ரூபாய் எடுப்பாங்க உதாரணத்துக்கு. அது இல்லாம நான் வேற இன்னொரு 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் கட்டி அந்த 4,000 ரூபாய் 3,000 ரூபாய இபிஎஃப் கட்டணும். அது தனியார் கம்பெனியில உள்ள எல்லாரும் கட்டாயமா கட்டணும். இப்ப நீங்க கேட்பீங்க, கட்டாயம் கட்டணுமா? கட்டாயம் கட்டாட்டி என்ன ப்ராப்ளம்னா, சில நேரத்துல அரசாங்கத்தால செக் பண்ண வரக்குள்ள 2-3 ஸ்டாஃப் இருந்தா, அவங்க 5 வருஷம் வேலை செஞ்ச ஆட்களா இருந்தா இவ்வளவு காலத்துக்கு கணக்கு பண்ணி ஒரு ஃபைனை கட்ட சொல்லிட்டு போய்த்துருவாங்க லட்சக்கணக்கில். அதனாலதான் ஆட்கள் பயப்படுறது ஒண்ணும் இல்லை. நாங்க 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கும் பொழுது 2,000 ரூபாய் கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல. ஆர்டிஎஃப் இல்ல, இடிஎஃப். இடிஎஃப் கம்பெனி கட்டணும். இடிஎஃப் 2% 3% கம்பெனி கட்டணும். இபிஎஃப் ஸ்டாஃப்லயும் ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க, பஸ்ஸும் ஒரு அமௌண்ட் போடுவாங்க, கம்பெனி ஓனரும் போட்டு சேர்ந்து கட்டுறது அந்த இபிஎஃப். இந்த இபிஎஃப் உள்ள பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, இந்த இடிஎஃப் ஃபுல் நேம் எம்ப்ளாய்மெண்ட், இடிஎஃப் எம்ப்ளாய்மெண்ட் டேக்ஸ் ஃபண்ட். எம்ப்ளாய்மெண்ட் டேக்ஸ் ஃபண்ட் ஆயிக்கும். ஒரு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, இபிஎஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட். இந்த இபிஎஃப் என்ன விளையுண்டா, நீங்க வேலை செய்ய சும்மா கற்பனை பண்ணிக்கொள்ளுங்களேன், 3,000 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்ல சேவ் ஆகும் இபிஎஃப்ல. அதை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்க திரும்ப கிளைம் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு வர காசு தான் அது. இந்த மக்களுடைய இபிஎஃப் ஊழியர் நம்பிக்கை நிதியமோ, இந்த மக்களோட இபிஎஃப் நிதியெல்லாம் எடுத்துதான் இந்த கவர்மெண்ட் கூட ரன் ஆகுது. அது அந்த எம்ப்ளாயி கொஞ்ச காலம் உங்களோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு, அதுக்கு பிறகு அந்த எம்ப்ளாய்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, இபிஎஃப் ஒரு நம்பர் வந்துடும். இவங்க வேற எம்ப்ளாய்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபண்ட், இடிஎஃப்னா எம்ப்ளாய்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபண்ட். சரியா? அந்த கம்பெனிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த ஸ்டாஃபுக்கு. அந்த நம்பர் கொடுத்து அவர் இந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனி விலவுனாலும் அதே அக்கௌண்ட்டுக்கு அந்த நம்பரை கொடுத்தா அவருக்கு அந்த இபிஎஃப் தள்ளி போய்கொண்டிருக்கும். இதுதான். ஸோ கட்டாயமா நிறுவனம் நடத்துகிறார்கள் 5 ஸ்டாஃப் இருந்தா குறைஞ்சது 2 பேருக்காவது இபிஎஃப் கட்டுங்க. அப்ப நாங்க மத்த 3 பேரையும் சொல்லலாம், இவங்க டெம்பரரியா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்படி சொல்லும் பொழுது நாங்க ஒரு மாதிரி தப்பிக்கொள்ள முடியும். ஸோ இபிஎஃப் கட்டுறது, அதே மாதிரி டெக்ஸ் கட்டுறது, இதுவும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு டாக்குமெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்டா நீங்க வச்சிருக்கும் பொழுது உங்களோட ஃபைல்ல நீங்க நாளைக்கு ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணும் பொழுதோ, இப்ப கற்பனை பண்ணி பாருங்களேன், இப்ப உங்களுக்கு ஒரு லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க, அல்லது ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று வருது, கவர்மெண்ட் ப்ரொஜெக்ட் ஒன்று, உங்களோட இந்த ப்ரொஜெக்ட் 1 கோடி ரூபாயோட ப்ரொஜெக்ட். இது உங்களோட கம்பெனிக்கு நாங்க தர மாதிரி நீங்க உங்களோட கம்பெனி ப்ரொஃபைல சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இந்த கம்பெனி ப்ரொஃபைல சப்மிட் பண்ண பார்ப்பாங்க, 2 பேர் தான் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கம்பெனி அந்த ப்ரொஜெக்ட் கிடைக்காது. பெரிய கம்பெனி ப்ரொஃபைல பார்த்தா 40 பேருக்கு அந்த கம்பெனி ஸ்ட்ரென்த்தை அதை வச்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க. இலங்கையில முதல் 10 கம்பெனி கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. சரியா? இலங்கையில நான் முந்தி சொன்னேன், அதாவது உலகத்துல உள்ள பெஸ்ட் கம்பெனிஸ் எது, உலகத்துல உள்ள முதல் 10 துறைகள் எது, உலகத்துல உள்ள முதல் 10 கோடீஸ்வரர்கள் யார், இதெல்லாம் நீங்க பார்க்கணுமா இருந்தா ஃபோர்ப்ஸ் மேகசின் கூகுள் அடிங்க, யார டைப் பண்ணுங்க, இந்த ஃபோர்ப்ஸ் மேகசின்ல பார்க்கலாம். ஃபோர்ப்ஸ் மேகசின், FORBES,
FORBES. அது யாராவது ஒருத்தர் ஃபோர்ப்ஸ் மேகசின்ல பார்க்கலாம். ஃபோர்ப்ஸ் மேகசின். அதே நேரம் இலங்கையில உள்ள ஒரு டாப் 10 கம்பெனிஸ் பார்க்கணும் என்றா LMD மேகசின். LMD மேகசின் அடிச்சீங்களாக்கும் இலங்கையில உள்ள டாப் 10 கம்பெனிஸ் வரும். அப்ப இலங்கையில உள்ள டாப் 10 கம்பெனிஸ்ல ஃபர்ஸ்ட்க்கு இருக்கிறது தான் ஸ்ரீலங்காவில் ஜான் கீல், JKH சொல்லுவாங்க. JKH, ஜான் கீல் ஹோல்டிங். இதுதான் ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 கம்பெனி. அதிகமான ப்ராடக்ட் செய்யறாங்க, பெரிய கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி, இலங்கை முதலீட்டாளரும் அதில் இருக்கிறாங்க. டேர்ன் ஓவரும் அதிகமா இருக்குது, அதிகமான ஸ்டாஃபும் அங்க ஒர்க் பண்றாங்க. ஜான் கீல் அப்படி முதல் 10க்கு நீ கூகுள்ல LMDல போட்ட வரும். 2வது யாரு அப்படி. அப்ப இலங்கையில ஒருத்தர் ஜான் கீல்ஸுக்கு வேலை செஞ்சாலே பெரிய ஒரு கிஃப்ட். ஏன்னா சரியான நிர்வாக சிஸ்டத்தை பிடிச்சு கொள்வார் ஜான் கீல்ஸ். அந்த அவங்க தான் சரியான நிர்வாகங்கள், ஒரு ஆபீஸ் சிஸ்டங்களை சரியா எப்படி ரன் பண்றது எல்லாம் இந்த கம்பெனிக்கு தெரியும். மற்ற இடத்துல அவங்க ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்றது இல்லை. நினைச்ச நேரம் வருவாங்க, நினைச்ச நேரம் போவாங்க. அங்க அப்படி இல்லை, டைமுக்கு வரணும், லேட்டா வந்தா என்ன பனிஷ்மெண்ட், என்ன ஃபைன், வேலைக்கு வராட்டி என்ன ஃபைன், அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிப்பாங்க. சரியா? ஜான் கீல்ஸ் யாரோ ஜான் கீல்ஸுக்கு ஜான் கீல்ஸ் இல்லப்பா, ஜான் கீல்ஸ், JOHNKEELS. பாருங்க இந்த இங்கிலீஷ் சரியாதால உள்ள பிரச்சனை. ஒருத்தர் டைப் பண்ணி அனுப்புறாரு கீல்ஸ், KILLIS போடுறாரு, கொல்றது. ஜான் கீலை பிடிச்சி கொல்றதாம். இந்த கீல் சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் இந்த ஜான் கீலோட சம்பந்தப்பட்டது. ஜான் வந்து JOHN. இதான் வந்து இந்த சப்ஜெக்ட். இந்த ஜான் கீல்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி நிறைய கம்பெனி ஸ்ரீலங்கால இருக்கிறாங்க. அந்த கீல் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வருது ஜான் கீல்ஸ் கீழே. அதே மாதிரி ஃபுட் சிட்டி வருது, ஃபுட் சிட்டி அது இன்னொரு கம்பெனி கீழே வருது, அதே மாதிரி சில செயின்ஸ் இருக்குது. அதாவது அந்த KFC சிக்கன் செயின், அதே மாதிரி மெக்டொனால்ட்ஸ் செயின், இது இன்னொரு கம்பெனி கீழே வருது. சரியா? இதெல்லாம் இந்த மார்க்கெட்டிங்கோட சம்பந்தப்பட்டது. ரைட். அடுத்தது அடுத்து வந்து ஒரு நிறுவனத்தை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நாங்க பண்ற ஒரு வேலை தான் feasibility ஸ்டடின்னு சொல்லுவோம். யாரா டைப் பண்ணுங்க, feasibility ஸ்டடி. அக்கீல டைப் பண்ணுங்க, feasibility ஸ்டடி. இந்த முதல் 10 கம்பெனி என்னன்னு சொல்லி யாரா கொஞ்சம் கூகுள்ல பார்த்து ஏழுமா இருந்தா அக்கீல இதுல போட்டு விடுங்க. feasibility ஸ்டடின்னா இந்த இடத்து உதாரணமா இப்ப நாங்க வந்து அமேசான் காலேஜ் ஒரு பிரான்ச் ஒன்று திறக்க போறோம் கல்முனையில, கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஜஸ்ட் அப்ப நாங்க வந்து அந்த கம்பெனியை டக்குன்னு திறக்க மாட்டோம். 2 ஸ்டாஃப் அனுப்புவோம். அந்த ஸ்டாஃப் அங்க வந்து 2 கிழமை இருப்பாங்க. இது ஒரு ரிப்போர்ட் ஒன்று செய்வாங்க. இங்க செஞ்சால் வாய்ப்பு இருக்குதா, வாய்ப்பு இல்லையா, சான்ஸ் இருக்குதா, இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா, இந்த ஃபீஸை பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குதா, இந்த பாடங்களை படிப்பிக்கிறதுக்கான லெக்சரர்ஸ் அந்த ஊர்ல குவாலிஃபைடான லெக்சரர்ஸ் எடுக்கலாமா, ஏன்னா கொழும்புல இருந்து லெக்சரர்ஸ் போட இல்லாத. திஸ் இஸ் நோன் as the feasibility study. கட்டாயம் செஞ்சுக்கொள்ளும். மடத்தனமா திடீர்னு திறக்கிறது, திடீர்னு மூடுறது இல்லாம நாங்களும் சில நேரம் அந்த மிஸ்டேக் விட்டுக்கிறோம். சரியா? இது வெளிநாட்டுல உள்ள கம்பெனி தான் நீங்க போட்டீங்கம்மா. வால்மார்ட் யூஎஸ்ல, ஸ்ரீலங்கா கொஞ்சம் பார்த்து பாருங்க பாப்போம். ஸ்ரீலங்காவில் அந்த LMD மேகசின்ல இருக்கு டாப் 10 கம்பெனிஸ் இன் ஸ்ரீலங்கா அடிச்சீங்கன்னா வரும் கூகுள்ல டாப் 10 கம்பெனிஸ். பாப்போம், ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக நான் சொல்றேன். சரி, இதெல்லாம் நாங்க இந்த முகாமைத்துவம் சொல்லும் பொழுது, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லும் பொழுது இதுல மார்க்கெட்டிங்கும் வருது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நம்பர் 2ல வந்து ஸ்ரீலங்கா டெலிகாம் வீக்னு ஒருத்தர் போட்டிக்கிறார். பார்ப்போம், ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம். நம்பர் 1ல வந்து டயலாக் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிக்கிறார். கூகுள் எடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த பிசினஸ் டுடே ஒரு மேகசின்ல வந்திருக்குது போல, ஜான் கீல்ஸ் அப்படின்னு சில கம்பெனிஸ், ஒவ்வொரு கம்பெனி அப்படி அந்த கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி முதல் 10க்குல
வரும், டயலாக் வரும், எஸ்எல்டி வரும். அடுத்து இப்ப என்ன சொன்னீங்களே நீங்க, இதெல்லாம் அந்த முதல் 10க்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இலங்கையில பெரிய கம்பெனி கமர்ஷியல் பேங்கும் அதுல வருது. எல்லா பேங்க்லயும் லீடிங் ஆன பேங்க் தான் கமர்ஷியல் பேங்க். அதுவும் அந்த செக்டர்ல வருது. ஓகே ஃபைன். அப்ப இந்த மேனேஜ்மெண்ட்ல மார்க்கெட்டிங்கும் முக்கியம். அதுல பிராண்டிங் தோண்டி எப்படி பிராண்ட் பண்றது அதெல்லாம் அப்படி எப்படி ஒரு குறிப்பிட்ட, அதே மாதிரி மார்க்கெட்டிங்ல ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஒன்று வரும். ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அது என்ன ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்? ஹெச்ஆர் மேனேஜ்மெண்டா நீங்க யாரோ ஒருத்தர் கேட்கிறாரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ஏன் காட்டணும் ஒன்று சொல்லு, அதை காட்டுறது இல்லை பிரதர். என்ன பிரதர் இப்பதான் நான் சொல்லிக்கொண்டு எவ்வளவு அழகா சொன்ன உங்களுக்கு விலங்கிலே. நீங்க ஒரு ஊர்ல போயிட்டு, இப்ப நாங்க சொன்ன எமர்சன் காலேஜ் கல்முனையில ஒரு பிரான்ச் ஒன்று திறக்க போறோம், கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. திடீர்னு திறக்க மாட்டோம், 2-3 பேர் அனுப்பி ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயாரிப்பாரு, ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட். அங்க படிச்சு கொடுக்கலாமா, பிரான்ச் ஒன்று திறக்கலாமா, ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ஃபீஸ் கட்டக்கூடிய அளவுல வசதி உள்ளார்கள் இருக்கிறாங்களா, படிச்சு கொடுக்கறதுக்கு சரியான லெக்சர்ஸ் இருக்கிறாங்களா, இதெல்லாம் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த பொஸ் நாத்தானே பொஸ்ஸுக்கு தருவாங்க. அந்த பொஸ்ஸுக்கு தருவாங்க, சரியா? அந்த பொஸ்ஸுக்கு தருவாங்க, அந்த பொஸ்ஸுக்கு தருவாங்க. எப்படி ஃபீசிபிலிட்டி எந்த ரிப்போர்ட் நாங்க எடுத்தோம்போது அதுல கடைசி பக்கத்துல கடைசி பேஜ்ல போட்டிக்கும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு போட்டிப்பாங்க. வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் அதை பார்த்து போட்டுதான் முடிவெடுப்பேன் அங்க ஸ்டார்ட் பண்றதா இல்லையா. இது மாதிரி நீங்களும் ஒரு வியாபாரத்தை சும்மா துறக்காம யோசிக்கணும், இந்த இடத்துல ஸ்கோப் இருக்குதா, மார்க்கெட்டிங் செய்யலுமா, அதுக்கு வசதிகள் உள்ள ஏரியாவான்னு பார்த்து அதுக்கு பிறகுதான் நாங்க செய்தான். இதுக்குதான் பேரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட். ஓகே. அதே மாதிரி அந்த அப்ப அந்த ஹெச்ஆர்ங்கிறது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். ஹெச்ஆர் மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு, அதிகமான கம்பெனிஸ்ல ஒருத்தர் இருப்பாரு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், மனித வள முகாமைத்துவம், ஹியூமன். ஆனா பிரதர் நீங்க தமிழ்ல டைப் பண்ணி போடுறீங்க, ஆனா யாருமே தமிழ்ல படிக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஹெச்ஆர் மேனேஜர் இருந்தா அது ஹெச்ஆர் மேனேஜர் தான், அதை வந்து மனித வள முகாமையாளர் நாங்க சொல்றது இல்லை. மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் தான், அது தமிழ் வேர்டு யூஸ் பண்றது இல்லை. சில வேர்டு உங்களுக்கு தெரியுமே, இப்ப கம்ப்யூட்டரை யாராவது போயிட்டு உங்களோட கணனியை கொஞ்சம் தாங்க, உங்களோட கணனியை கொஞ்சம் தாங்கன்னு கேட்கறீங்க. அது மாதிரி சில இந்த வேர்டு எல்லாம் வந்து தமிழோ சிங்களமோ இங்கிலீஷோ எல்லாரும் யூஸ் பண்றது இந்த வேர்ட் தான். ஓகே பிரதர். ஆகவே இந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் சொல்றது, ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்றது, ஒரு நிறுவனத்துல மிக முக்கியமான மற்றும் ஒரு பகுதி தான் இந்த ஹெச்ஆர். அந்த நிறுவனத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஸ்டாஃப் எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு போகணும், ஓவர் டைம் வேலை செஞ்சா எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், எப்படி ஓவர் டைம் வேலை செய்யலாம், எத்தனை மணித்தேலம் குறைஞ்சது செய்யலாம், கூட செய்யலாம், ஓவர் டைமுக்கு எவ்வளவு காசு, லேட் ஆகி வந்தா என்ன பனிஷ்மெண்ட், பெருநாளைக்கு வந்தா போனஸ் எப்படி கொடுப்பாங்க, இது எல்லாத்தையுமே செய்யறது ஒரு கம்பெனில உள்ள ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர், வேலைக்கு சேர்ந்தா கட்டாயம் அவருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும், வித்தின் 1 வீக்ல கொடுக்கணும். வேலைக்கு சேர்ந்து வித்தின் 1 வீக்ல. அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு அந்த ஹெச்ஆர் மேனேஜர் தெரிவிக்கணும், அவர் படிச்சவர் அழைக்கணும், அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், கடிதம் எல்லாம் அடிக்க தெரிஞ்சுக்கணும். தெரியாதவரை கொண்டு ஹெச்ஆரா போட்டா அந்த கம்பெனியை வந்து 6 மாசத்துல மூடிட்டு தான் நாங்க வீட்டுக்கு போயிட்டுறோம், லொஸ்ட் ஆயிடும். ஆகவே தான் நீங்க எந்த கம்பெனி செஞ்சாலும் முதலாவது நீங்க பார்க்கணும் தரமான ஸ்டாஃப், ஹைலி குவாலிஃபைட் ஸ்டாஃப், நல்லா படிச்ச ஸ்டாஃப். அவங்களோட சம்பளம் நார்மல் ஸ்டாஃபை விட 1 மடங்கு கூட. நார்மல் ஸ்டாஃபுக்கு நீங்க 10,000 கொடுக்குறீங்களா, இந்த ஸ்டாஃப்க்கு 20,000. நார்மல் ஸ்டாஃப் 20,000 கொடுக்குறீங்களா, இந்த ஸ்டாஃப் 40,000 கேட்பாங்க. ஆனா வேலைன்னா வேலை தான், மிஸ்டேக் விட மாட்டாங்க. இல்லைங்கதா? நல்லா இப்ப நாங்க சொன்னோன்னே கம்ப்யூட்டர் வேலை செய்ய இல்ல, நான் நேற்று தான் வந்தேன், மறந்து போயிட்டுது, எடுக்க இல்ல, நான் எடுக்க நினைச்சேன் ஆனா மறந்து, இது மாதிரி கதையெல்லாம் அங்க வராது. நீங்க சொல்ல முன்னுக்கு டாக்குமெண்ட் உங்க டேபிளுக்கு வரும். நாங்களும் ஆபீஸ் வச்சிருக்கிறோம், அதை அனுபவிச்சு பார்த்திருக்கிறோம். பாவம்னு சொல்லி படிக்காத புள்ள, கஷ்டப்பட்ட புள்ளன்னு சொல்லி படிக்காத பிள்ளைக்கு வேலையை கொடுத்தோம். ஆனா அவட எந்த டேலண்ட்டும் இல்ல, அதிக கூட சம்பளம் கொடுத்து நாங்க வேலை காக்க போட்டோம். இவங்க நல்ல டேலண்டா ஒர்க் பண்ணி இன்னைக்கு நான் ஆபீஸுக்கு போவாட்டியும் அந்த ஆபீஸை ரன் பண்ணக்கூடிய அளவுல அந்த ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனியோட
அந்த எம்ப்ளாயிஸ் தான் இந்த கம்பெனியுடைய முக்கியமான சொத்து, முக்கியமான அசெட். அந்த ஒரு கம்பெனியோட முக்கியமான அசெட் அந்த கம்பெனி. சரியா? ரைட். சோ இதுதான் இந்த HR மேனேஜ்மெண்ட். இந்த மார்க்கெட்டிங் அதாவது ஒரு பெரிய கம்பெனில அவங்க டிபார்ட்மெண்ட் தான் வச்சிருப்பாங்க. HR டிபார்ட்மெண்ட்ல ஒரு 4-5 பேர் வேலை செய்வாங்க. நார்மல் கம்பெனியா இருந்தா 2 பேர் வேலை செய்வாங்க. பெரிய கம்பெனியா இருந்தா ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க. இன்னும் அதை விட பெரிய கம்பெனி 20 பேர் செய்வாங்க. யாரு? HR டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல தான் மார்க்கெட்டிங் ஆட்கள் வேலை செய்வாங்க. இதுல மார்க்கெட்டிங் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். மார்க்கெட்டிங் டைரக்டர் கீழே மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பார். மார்க்கெட்டிங் மேனேஜர் கீழே நிறைய மார்க்கெட்டிங் ஆட்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒருத்தர் போட்டிருப்பாங்க பொறுப்பா. மார்க்கெட் பண்ணுவாரு, அது செய்வாரு, இது செய்வாரு. இப்ப அந்த மார்க்கெட்டிங் செக்ஷனுக்குள்ள வார ஆட்களுக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், நல்ல கதைக்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும். இப்படி பல திறமைகள் தேவைப்படும். இந்த சோசியல் மீடியா பத்தி தெரிஞ்சிருக்கணும், வாட்ஸ்அப் இருக்கணும். இப்ப அதிகமான நிறுவனங்களுக்கு கட்டாயமா ஒரு மொபைல் போன் இருக்கணும் மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு. வார ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வாட்ஸ்அப்ல தான் கால் பண்ணுவாங்க. கால் எடுத்து வாட்ஸ்அப்ல கால் பண்ண ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி விளம்பரங்கள் போட இப்ப எங்கட கம்பெனியை பொறுத்தவரை நான் 4-5 போன் வச்சுக்கிறோம் என்னோட ஆபீஸ்ல. 5 மொபைல் போன், 5மே மார்க்கெட்டிங்காக பயன்படுத்துற போன். 5 டிபார்ட்மெண்ட், 5 போன். அவங்க விளம்பரங்கள் அதுல போட்டுக்கொண்டே இருப்பாங்க குரூப்புகளும். இது வந்து இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டு வந்து நியூஸ் பேப்பர்ல எட் போடுது இல்லை, விளம்பரம் நியூஸ் பேப்பர்ல யாரும் போடுது, எல்லாமே சோசியல் மீடியாவா போயிட்டுது, டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸா போயிட்டுது. அதுவும் நீங்க தெரியுமா, உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு வர ஆட்கள் இந்த சோசியல் சைடும் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? திஸ் இஸ் கால்ட் தி மார்க்கெட்டிங். அடுத்தது ஒரு நிறுவனத்துடைய மிக முக்கியமான ஒரு செக்ஷன் தான் மார்க்கெட்டிங். ஏன்னா உதாரணமா நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று இருந்தது, இப்ப இல்ல அவங்க மூடிட்டாங்க. அவரு ஹை லெவல் இன்ஸ்டியூட் தெய்வலையில பர்னிச்சர்ல இருந்து கதிர மேசையில இருந்து போர்டு அடிக்கும் வரைக்கும் அவரே நின்று உன்னிப்பா கவனிச்சு ஹை குவாலிட்டியா செஞ்சாரு. அந்த உள்ளுக்கு உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50 லட்சம் செலவழிச்சார். ரிசப்ஷன்ல இருந்து காப்பட் என்ன கலர் வரணும், கதிர எப்படி இருக்கணும், 50 லட்சம் உள்ளுக்குள்ள டெவலப்மெண்ட்ஸுக்கு மட்டும். அந்த பில்டிங் வாடகைக்கு எடுத்திருந்தார். இன்னைக்கு இன்னொரு 50 லட்சம் போட்டு சொந்த பில்டிங் வாங்கிடும். கடைசியில 1.5 வருஷம் ரன் பண்ணி போட்டு ஃபெயிலியர், மூடிட்டாங்க. என்ன ரீசன்டா? எல்லாம் செஞ்சாரு, மார்க்கெட்டிங் அவர் கணக்கெடுக்கல. இந்த மார்க்கெட்டிங் தான் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி எங்கட சாமான பப்ளிக்கு கொள்றது, மார்க்கெட் பண்றது, அதை பார்த்து வாங்கணும். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டிங். சோ இந்த மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரையில அந்த மார்க்கெட்டிங்ல உள்ள இன்னொரு வேர்ட் தான் பிராண்டிங். டைப் பண்ணுங்க யாராவது. பிராண்டிங் சொன்னா அந்த ப்ராடக்ட வந்து பிராண்ட் ஆக்கணும். உதாரணமா உடுப்பு கடைன்னு சொல்லக்கொள்ள ஒடேலும் இருக்குது பிராண்டிங். உடுப்பு கடைன்னு சொல்லக்கொள்ள ஒடேலும் இருக்குது, நோ லிமிட்டும் இருக்குது. அப்ப அதிகமான மக்களோட மைண்டுக்கு வார பேரு உடுப்பு கடைன்னு சொன்னதோட நோ லிமிட். அப்ப பிராண்டிங்ல நோ லிமிட் லீடிங்ல இருக்குது. அதான் சொல்ல வந்தேன், பிராண்டிங் உடுப்பு. அதே மாதிரி ஸ்லிப்பர்னு சொன்னாலே பாட்டா, டக்குன்னு பாட்டா தான் நாங்க பாட்டா கம்பெனி, டிஎஸ்ஐ இப்படிதான் பேர் வரும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமான பீஸா அப்படின்னு சொன்னா ஒரு கம்பெனியோட பீஸா, மொபைல் போன் சொன்னா சாம்சங் அல்லது ஐபோன். இந்த பிராண்டிங். கதிரன்னு சொன்னா டம்ரோ அப்படின்னு நாங்க அந்த சில பொருள்களை யோசிக்கும் பொழுது எங்களை டக்குன்னு பல்ப்னு சொன்னா சிஎஃப்எல் பல்ப், உருக்கு கம்பின்னு சொன்னா அடிக்கடி டிவில போவோமே, ஏதோ உருக்கு கம்பின்னு சொல்லுங்க பாப்பா என்ன பேரு, உருக்கு கம்பிகள் விளம்பரம் போ, மெல்பர்ன் உருக்கு கம்பிகள். அப்ப அந்த மாதிரி அந்த பேர்கள் வரும் பொழுது இமீடியட்டா ஸ்கூல்னு சொன்னா அதிகமா பேரு டக்குன்னு வாரது. நீங்க ரோயல் காலேஜ், பொதுவா எங்கட புள்ளே எப்படியாவது ரோயல் காலேஜ் சேர்க்கணும் அப்படிமா. அது மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல பிரதர். there's nothing டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல we don't அப்படி ஒண்ணும் இல்ல, பொதுவாக இருக்குது அப்படி. அப்ப இப்ப என்ன சொல்ல வரேன், நீங்க செய்யற அந்த பொருளோ அந்த கம்பெனியோ, சரியா, கம்பெனியோ இந்த பொருளுக்கு இவங்க தான்
பிரியாணின்னு சொன்னால் எந்த கடை? யோசிக்க பாவம். பிரியாணின்னு சொன்னால் எந்த கடை? தலப்பா கட்டு பிரியாணி. பாருங்க, தலப்பா கட்டு பிரியாணி. அப்ப அப்படி ஒரு மார்க்கெட் ஒன்று பிடிச்சிருவாங்க. பனானா லீஃப் பிரியாணி. இப்ப பனானா லீஃப் எல்லாம் மூடி ஆக்கீங்களா? மூடி. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருள் தான், அதான் பிராண்டிங். இப்ப நாங்க ட்ரை பண்றோம், அமேசான் ட்ரை பண்றோம். டீச்சர் ட்ரைனிங் தான் அமேசான் காலேஜ், சைக்காலஜி கோர்ஸ் தான் அமேசான் காலேஜ் அப்படின்னு ட்ரை பண்றோம். சில நாங்க ஒரு பிராண்ட் உருவாக்குறது எல்லாத்துக்கும் மேல ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு நாங்க பிராண்ட் உருவாக்கலாம். ஸோ இது தான் பிராண்டிங். ஸோ நீங்க எந்த ஊர்ல இருக்கலாம், தயவு செய்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான் அடிக்கடி சொல்றது, கவர்மெண்ட் எல்லாம் டல்லா போயிட்டுது, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்து வியாபாரம் இல்லை, பிசினஸ் எல்லாம் லாஸ், கொரோனா வந்து எல்லாம் லாக்டவுன், என்ன செய்யறது தெரியாது, இப்படி எல்லாம் கதைக்காதீங்க. முயற்சி இருந்தால் இந்த பாருங்க, ஜூம் கம்பெனிய இந்த உலகத்துல லொஃப்ட் ஆகிக்கிற டைம்ல அதிகமா இன்கம் எடுத்த கம்பெனி வேர்ல்ட் 100ல இந்த ஜூம் கம்பெனி வந்து ஆரம்பிச்சு 1 இயர் கூட இல்ல. ஜூம் கம்பெனி ஆரம்பிச்சு 1 இயர் கூட இல்ல. சோ அது மாதிரி இப்ப நீங்க யோசிக்கலாம், மாணவர்கள் படிக்க கஷ்டப்படுறாங்க, எப்படி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று செய்யறது, குட் பிசினஸ். எப்படி பிள்ளைகளுக்கான ஆன்லைன் ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது, குட் பிசினஸ். இது மாதிரி நீங்க யோசிக்கணும். சோ இந்த மார்க்கெட்டிங் சைட் தான் இந்த மாதிரி. ஸோ இந்த மார்க்கெட்டிங்ல தான் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மார்க்கெட்டிங் தான் வெரி, அந்த ப்ரொடக்டை ரீச் பண்ண வைக்கணும், ப்ரொடக்டை வெளியே அனுப்பணும், ப்ரொடக்டுக்கான விளம்பரங்களை உருவாக்கணும். அப்ப பாருங்க, ஒரு விளம்பரம் உண்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு ஒரு லேடி ஒன்று சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். ஒரு பர்சனான கேர்ள் ஒன்று தன்னை சிஸ்டரோட போறா. கவுண்டர்ல ஒரு பாய் ஒன்று நிக்கிறாரு, கொஞ்சம் ஹேண்ட்ஸமான பாய். இவ போயிட்டு கேட்கிறா, அந்த ஐட்டம் தாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு எப்படி சிரிக்கிறார். சரியா? அதை எடுத்து வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கோவத்துல அவனை அப்படி முறைச்சி பார்த்துட்டு அப்படி அடுத்த கவுண்டருக்கு அந்த கேர்ள் போறான். அந்த கவுண்டர்லயே அவன் தான் நிக்கிறான். இவ யோசிக்கிற, சரி பரவாயில்ல, அந்த ஐட்டம் எவ்வளோ, அது இவ்வளவுதான் இல்லை, அதை ஒன்று தான். அப்படியே இப்ப இன்னொரு கவுண்டருக்கு போறான், அங்கேயும் அவன் தான் நிக்கிறான். இப்ப இவ யோசிக்கிறான், ஆஹா இவன் என்ன ஃபாலோ பண்றான் போல. சரி, கேஷியருக்கு போறா, கேஷியருக்கு அவன் தான் வாரான். பில்ல போட்டாச்சு, பில்ல போட்டதோட இவன் பில்ல கொடுத்தா. இப்ப இவன் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கோவத்துல தங்கச்சியை இழுத்து கொண்டு அப்படியே அந்த ஃபுட் சிட்டியை விட்டு வெளியே போறான். வெளியே போகல திரும்பி பாக்குறா, இவன் பின்னுக்க வாரான், கதவை திறந்து கொண்டு. அவசர அவசரமா போயிட்டு 3 வீல்ல ஏறுறான். அவசர போயிட்டு 3 வீல்ல ஏறுறதோட அவ 3 வீல்ல போயிட்ட. இவன் பாக்குறான், அவ 3 வீல்ல போறான். ஓ மை காட், டக்குன்னு அது ஒரு புஷ் பைக் கொண்டு எடுத்துக்கொண்டு இவ 3 வீல்ல இருந்து வெளியே தலையை போட்டு எட்டி பாக்குறா, அவன் பைக்ல வாரான். ஓ மை காட், இவ டக்குன்னு சொல்ற 3 வீல் டிரைவருக்கு, ஐயா இக்மண்ட் ஐயாண்ட சுருக்கா போ அப்படின்னு சொல்லு. சரியா கலர் லைட் சிக்னல் வருவது, ரெட் கலர் லைட், சோப்பு லைட் பத்துது, ஆட்டோ நிக்குது. இவனும் சரியா பைக்கை கொண்டு ஆட்டோ சைடு நிப்பாட்டான். நிப்பாடி போட்டு, இலக்குது, நீங்க 4 சன்லைட் வாங்குனீங்க, ஒரு டூத் பேஸ்ட் ஃப்ரீ, இன்னாங்க மறந்துட்டீங்க. இதுதான் விளம்பரம். 4 சன்லைட் வாங்குனீங்க, ஒரு டூத் பேஸ்ட் ஃப்ரீ. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இந்த கிரியேட்டிவா இந்த விளம்பரத்தை எடுத்து. இதனால இந்த மாதிரி விளம்பரங்கள் செய்யறது வேலை எல்லாமே இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட. எப்படி அந்த பிராண்ட இது மாதிரி நிறைய விளம்பரங்கள் இருக்கு வேர்ல்ட் வைடா. நீங்க கூகுள்ல போயிட்டு அடிச்சு பாருங்க, யூடியூப்ல போயிட்டு அடிச்சு பாருங்க, வேர்ல்ட் ஃபேமஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லு. உலகத்தில் அதிகமாக விரும்பி டெவலப் பண்ணப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் செய்யற ஃபீல்ட் வந்து இந்த மல்டிமீடியா அனிமேஷன், ஐடில ஒரு ஃபீல்டு உண்டு, மல்டிமீடியா அனிமேஷன் ஒரு ஃபீல்டு. சரியா? ஃபைன். ஸோ இதுதான் இந்த இந்த அதுல இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல இன்னொரு சப்ஜெக்ட் வருவது பிசினஸ் சைக்காலஜி. அதாவது பிசினஸ்ல இருக்கக்கொள்ளையும் சைக்காலஜி பத்தி படிச்சிருக்கணுமே. கஸ்டமருக்கு எப்படி சாமான தலைக்கு அடிக்கிறது,
எப்படி பிரைஸ பார்கெயின் பண்ணி வாங்குறது, ஒரு மார்க்கெட்ல போய் எப்படி பிரைஸ் நாங்க அடிச்சு எடுக்கிறது, இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். கஸ்டமரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி ரீட் பண்றது, அவர் மைண்ட்ல அவர் எப்படி அவரை நாங்க மைண்ட சேஞ்ச் பண்ணி ஏன் ஐட்டத்தை விற்கிறது, இது ஒரு பிசினஸ் சைக்காலஜி. அவருக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கண்ட மாதிரி கேட்பாரு, எப்படி அந்த கேள்விக்கெல்லாம் நாங்க டெக்ஃபுல்லா பதில் கொடுக்கறது. அதுவும் பொதுவா இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஆட்களுக்கு ரீசெண்டா அந்த பிசினஸ் சைக்காலஜியும் சேர்த்திருக்கிறாங்க அவங்களோட சிலபஸ். சரியா உங்களுக்கு? சோ இப்ப இந்த பிசினஸ் படிக்கிற இந்த துறையில, சரியா, இந்த ஃபீல்ட் பிசினஸ் ஃபீல்ட்ல ஒரு போஸ்ட் ஒன்று இருக்குது, பிசினஸ் கன்சல்டன்ட். பிசினஸ் கன்சல்டன்ட். இந்த பிசினஸ் கன்சல்டன்ட் யாருன்னு சொன்னால், அந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண முதல்ல அவருக்கு ஐடியா கேட்கிறது. அவர் என்ன சொல்லுவாரு, அவர் ஃபுல் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணி ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் எடுத்து ஐடியா பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தருவாரு, இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு. அவர் தார அந்த ஐடியாவை எடுத்து நீங்க செஞ்சீங்களாக்கும் அவங்களோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போகும். ஆனா நீங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் அப்படி இல்லை. நிறைய பேர் வியாபாரம் எப்படி தெரியுமா, அவர் பெரிய கம்பெனியா இருந்தாலும் அவர் சில்லறை கடன் ஆயிட்டாங்க. அவர் போவாரு, அங்க லாட்சியில சல்லி எடுத்து பொக்கெட்ல வைப்பாரு, வந்துருவாரு, பேங்க்ல போடுவாரு, வருவாரு, 3 மணி கடையை மூடிடுவாரு, கிரௌட் இல்லைன்னு சொல்லி. கம்பெனி அப்படி ஏறாது. 9 to 5 9 to 5 தான், இடையில மூடலாது. இது மாதிரி எல்லாம் செய்யறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, கம்பெனியை வச்சிருக்கிறாங்க, ஒரு சிஸ்டம் ஒன்று இல்ல. சோ இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அல்லது பிசினஸ் கன்சல்டன்ட் இது ஐடியா தருவாங்க. இவங்கள்ட்ட நீங்க ஐடியா கேட்கணும். அதுவும் எப்படி, அந்த பிசினஸ் கன்சல்டன்ட் நல்ல ஒருத்தராய்க்கணும், டேலண்ட் ஒருத்தராய்க்கணும். அவருக்கு இதுக்கு முதல்ல ஆட்களுக்கு ஐடியா கொடுத்து அந்த ஐடியா வேலை செஞ்சதாய்க்கணும். ஒருத்தர் அந்த ஐடியான்னு சொல்லக்கூட நினைவு வருது. ஒருத்தருக்கு கோழி குஞ்சு வச்சு ஃபார்ம் செய்யறாரு, செய்யறதெல்லாம் ஃபெயிலியர். அப்போ ஒருத்தர் கேள்விப்படுறாரு, அதுல ஒருத்தர் இருக்கிறாரு பிசினஸ் கன்சல்டன்ட், நாங்க போயிட்டு ஐடியா கேட்போன்னு போறாங்க. இப்ப இவர் கேட்கிறாரு, உங்கள்ட்ட எத்தனை குஞ்சு இருக்குது அப்படின்னு. எங்கிட்ட கோழி குஞ்சு இப்போதைக்கு எங்கள்கிட்ட 10,000 குஞ்சு இருக்குது. ரைட், சூப்பர் ஐடியா ஒன்று இருக்குது, இன்ன மெத்தட்ல செய்யுங்கன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியா கொடுத்துட்டு செய்யறாரு. 5000 கோழி குஞ்சு செத்து போகும். திரும்ப வர்றாரு, சார் என்ன சார் உங்களை நம்பி வந்தோம், நீங்க இப்படி ஒரு வேலை இல்ல, டோன்ட் வரி, நீங்க யூஸ் பண்ணது சைனீஸ் மெத்தட், என்கிட்ட இன்னொரு மெத்தட் இது ஜப்பானீஸ் மெத்தட், அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவர் நம்பிக்கையில வாராங்க, அந்த வியாபாரம் செய்யறாங்க. அந்த மீதி உள்ள 5000 கோழி குஞ்சு செத்து போயிட்டு திரும்ப இவர்கிட்ட வாராங்க. என்ன சார் நீங்க இப்படி உங்களை எல்லாம் நம்பிக்கொண்டு வந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வேறையா சார்ஜ் பண்ணீங்க, சல்லி வேறையா எடுத்தீங்க, கடைசியில இப்படி லொஸ்ட் ஆயிட்டீங்க. எனக்கு இங்க பாருங்க தம்பி, என்கிட்ட சூப்பர் ஐடியா ஒன்று இருக்குது, ஆனா உங்கள்கிட்ட தான் கோழி குஞ்சு இல்லையே வியாபாரம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்ற கன்சல்டனும் இருக்கிறான். எங்கட கற்பனைக்கு எட்டாத அமௌண்ட் சொல்லி. அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வெரி டேஞ்சர், அது திரும்ப கிடைக்காது. சோ இந்த இலங்கையில இருக்கிற இந்த கால பகுதியில இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் டேஞ்சர், திரும்ப கிடைக்காது. ஆகவே நாங்க ஆட்களுக்கு ஐடியா கொடுக்குறது, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டைம்ல நாங்க சர்வீஸ் செக்டர் தான் போகணும். சர்வீஸ் செக்டர்னா நாங்க ஆட்களை போட்டு சர்வீஸை கொடுத்து தள்ளி வாங்குறது, சர்வீஸ் பண்ணி தள்ளி கொடுக்குறது சர்வீஸ் செக்டர். அது நாங்க ப்ரொடக்ட் எடுத்து விற்கிறது இல்லை, ஏன்னா ப்ரொடக்ட் விற்கலாம போயிட்டாக்கும், எங்களுக்கு லொஸ்ட் ஆகும். இப்ப சர்வீஸ் செக்டர்ல எல்லாம் உங்களுக்கு லொஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது, ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் கட்டாயமா ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஒன்றிக்கும். இதை பாருங்க, ஒவ்வொரு கம்பெனிக்கும் கட்டாயமா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஒன்றிக்கும். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் சொன்னால் பாத்தீங்கன்னா விளங்கும். அந்த ஆர்கனைசேஷன்ல ஆக மேல உள்ளவர் தான் சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். ஒரு பக்கத்துல டைரக்டர், ஜிஎம், ஜெனரல் மேனேஜர், மார்க்கெட்டிங் அப்படின்னு பாருங்க ஒவ்வொரு செக்ஷன். அந்த செக்ஷனை கீழே யார் யார் வாரது இப்படின்னு ஒரு செட்டப் ஒன்றிக்கும். இந்த செட்டப் ஒன்று இல்லாம, சரியா,
பாருங்க. இது ஒரு சாம்பிள், ஒரு ஐடியா உண்டு. இப்படி ஒரு ஐடியா உண்டு இல்லாம உங்களுக்கு என்ன செய்யலாது, உங்களுக்கு ஒரு ஆபீஸர் ரன் பண்ணலாது. அப்ப அந்த ஆபீஸர் இது ஒரு உதாரணம். அப்படி இதே மாதிரி நீங்களும் ஒரு பிளான் ஒன்று பண்ணுங்க. இப்ப நீங்க ஆரம்பிக்க போற ஒரு ஃபியூச்சர் கம்பெனி இப்ப பிளான் பண்ணுங்க. கனவு இருக்கணும் மனுஷனுக்கு. ஒரு மனுஷனுக்கு கனவு ஒன்றிக்கணும். நான் இப்படி ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன், அதுல இத்தனை ஸ்டாஃப் இருப்பாங்க, இதுதான் இந்த பிளான், இப்படி இப்படி நான் செய்ய போறேன், இந்த கனவு ஒண்டிக்கும். அப்ப இப்ப நீங்க பிளான் பண்ணுங்க, இதான் இந்த கம்பெனியோட பேரு, இப்படிதான் வரும் இந்த கம்பெனியோட பேரு. அடுத்த வார கம்பெனியோட பேரை பார்த்து கள்ள கோப்பை அடிக்காலத்து தான் நிறைவேறாங்க. என்ன நிறைய பேர் கள்ள கோப்பை அடிக்காலத்து தான் இருக்கிறாங்க. நீங்க ஓன ஒரு நேம் கிரியேட் பண்ணுங்க. அந்த நேம் ஒரு யூனிக் நேம் ஆயிக்கணும். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பேர் தான் அலிபாபா. அலிபாபாண்டாலே என்னது, கள்ள கூட்டம். அலிபாபா அண்ட் 40 thieves, 40 திருடர்கள். இன்னைக்கு உலகத்துல இந்த அலிபாபாண்ட பேர் டாப்ல இருக்குது. alibaba.com அடிச்சு பாருங்க. alibaba.com ஒரு 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 ஜெக்லி சரி, இவர் வந்து ஜெக்மான்னு சொல்றவர் ஆரம்பிச்ச இங்க பெரிய ஒரு ஆன்லைன் ஸ்டோர். உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் போய் தான் அவன் ஜெக்மா. சரியா, சைனான்னு சொல்லல, சைனா இல்ல, சைனா நான் சொல்ல, வேறொரு நாட்டுல இருந்து இடம்பெயர்ந்து வந்து அமெரிக்கால இருந்து அப்படி வந்த ஒரு ஆள் உண்டு, ஜெக்மா. alibaba.com அப்படியே பேரு வந்து டிஃபரெண்டா இருந்தா தான் ரீச் ஆகும். சும்மா மஃபாசா ட்ரேடர்ஸ், சையத் இப்ராஹிம் கம்பெனி, மூசின் ஹோட்டல், இதெல்லாம் சரியா. இப்படி எல்லாம் பேர் வைக்காதீங்க தயவு செய்து. இனியாவது கொஞ்சம் மூளையை பாவிச்சு கிரியேட்டிவா யோசனை பண்ணி அந்த ஐடியா எடுத்து ஒரு வேலையை செய்யுங்க. இனியாவது இந்த மாதிரி பேர்களை போடாம. சரியா, ரைட். சோ இதுதான் இந்த மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். அப்ப நீங்க ஹோட்டல் டி காத்தாங்குடி அப்படியும் இருக்குதுன்னா ரைட். சோ இந்த நீங்க வைக்கிற அந்த பேரெல்லாம் அந்த வேற இடத்துல இல்லாத பேர் அடிக்கணும். வேற இடத்துல இல்லாத பேர் அடிச்சா கொஞ்சம் மார்க்கெட் பண்ணல. நீங்க செய்யற அந்த ப்ராடக்ட் வந்து சம்டைம்ஸ் அது ரீச் ஆகிட்டாக்கும் உலகம் முழுக்க போகலாம். உலகம் முழுக்க போறேன்னு சொன்னா அது யூனிக் நேமா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில தான் நாங்க எங்களோட அமேசான் காலேஜ் அண்ட் அமேசான் கேம்பஸ், உலகத்துல அப்படி ஒரு பேரே இல்லை. அமேசான் காலேஜ் ஒன்றுமே இல்லை, அமேசான் கேம்பஸ் எங்கேயும் இல்லை. சரியா, அதே நேரம் நீங்க மெட்ரோ கேம்பஸ் உதாரணத்துக்கு வேற எந்த கேம்பஸ் பேர் அடிச்சாலும் அப்படி ஒரு கேம்பஸ் இருக்குது வேற நாடுகள்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க பேரை கண்டுபிடிச்சு எடுத்தோம். சரியா, சோ நீங்க படிக்கிற இந்த ஆர்ஏ செஷன் அதெல்லாம் சரி வராது பிரதர். அது அப்படி ஒரு பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க, நோ ப்ராப்ளம். சரியா, ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பட் இதுக்கு பிறகு நீங்க ஆரம்பிக்கும் பொழுது எடுத்து ஒரு வேர்டு உருவாக்கும். அப்படி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப அது உலகத்துல எங்கேயும் வராது. தமிழ் வேர்டும் இங்கிலீஷ் வேர்டும், அல்லது சிங்கள வேர்டும் தமிழ் வேர்டும் இங்கிலீஷ் வேர்டும். அப்படிலாம் யோசிக்கும் பொழுது அது ஒரு யூனிக் நேமா பேசுறோம். அந்த மாதிரி ஒரு வேர்டு உலகத்துல இருக்காது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச பேரொலிக்குதான் வித்தியாசமான பேர்கள் இருந்தா கொஞ்சம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். வித்தியாசமான பேர்கள் இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். சரி, இப்படி எல்லாம் பேர் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி. என்ன ஒருத்தர் கேள்வி கேட்கிறேன், வேற பேரை போடலாமா? ரெட்டி ஸ்டோர்ஸா? ரெட்டி ஸ்டோர்ஸ் எல்லாம் உலகத்துல 50 கம்பெனி இருக்கு. டர்பி எல்லாம் எக்கச்சக்கம், அதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் பேர் இருக்குதுமா. டர்பி ஒரு யூகே உள்ள ஒரு ஏரியா. ஹாஹா கம்பெனி நல்லா இருக்கு. ஹாஹா கம்பெனி குட். இது மாதிரி டிஃபரெண்டா கிரியேட்டிவா யோசனை பண்ணி நீங்க ஒரு கம்பெனியை வைக்கலாம். பேரு வாய்க்கு வரக்கூடிய மாதிரி இருக்கணுமே. பேரு வந்து சொல்றதுக்கு இருக்கணும். ஷாப்பிகார்ட் குட், டிஃபரெண்ட் ஆகி குட். ஷாப்பிகார்ட். ஷாஷா கம்பெனி எக்கச்சக்கம் ஆகிடுது. ஷாஷா கம்பெனி
மிஸ் ஸ்ரீலங்கா அந்த ரிஃபாய் பிரதர் வந்து மிஸ் ஸ்ரீலங்காவில் நிற்கிறார் அடிக்கடி. கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும், கவுன்சிலிங் ஒன்று கொடுக்கணும். ஒரேஞ்ச் சிடி வெரி குட், ஒரேஞ்ச் சிடி ஸ்னோ கம்பெனி ரைட். அதெல்லாம் இப்ப லங்கா ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் சரி வராது. மெடிசெவன் ஐயோ, தக்வா ஸ்டோர்ஸ் என்னப்பா இது, கொடோவா இல்ல இல்ல, நோ 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 நோ, நீங்க திரும்ப திரும்ப பழைய தான் பார்த்து சரி வராது. பப்ஜி மார்க்கெட் கொரோனா கம்பெனி, அதுதான் அடுத்த எல்லாம் வைக்கிற கம்பெனி கொரோனா கம்பெனி தான் சரியா. ப்ளூ ரிபன் ஸ்போர்ட்ஸ் வெரி குட், அமேசிங். அமேசானை பார்த்து அமேசிங் கம்பெனி அடிச்சிட்டீங்க. கல்ல கொப்பிக்கினே தான் ஆகிக்கிறீங்க, கல்ல கொப்பிக்கின்னு தான் ஆகிக்கிறீங்க. வைரஸ் மார்க்கெட்டிங் அது நல்லா இருக்குது, வைரஸ் மார்க்கெட்டிங் திங்க இது ஓகே. லுலுவெல்லாம் வைக்காதீங்க, அதெல்லாம் நிறைய லுலுவெல்லாம் அப்ப கொஞ்சம் யோசிங்க. அதெல்லாம் சரி, இப்ப நீங்க சொன்ன பேர் அதிகமான சரி வராது. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, அப்படி ஒரு வேர்டே உலகத்தை இருக்க கூடாது, அப்படி ஒரு வேர்டே உலகத்தை இருக்க கூடாத ஒரு பேரை வைக்கணும். பிளாக் டெவல் எல்லாம் வைக்காதீங்க, டெவல் பேய். இப்ப நீங்க அப்படி ஒரு டிஃபரெண்டான பேரை நீங்க கொண்டு வரக்குள்ளத்தான் அது ஒரு பேம், அது ஒரு தனிய ஒரு மார்க்கெட்ல வரும். ஓகே ரைட். ஸோ நீங்க படிக்கிற அந்த எதிர்காலத்துல இந்த மேனேஜ்மெண்ட் படிக்கும் பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மிக முக்கியம், போட்டோஷாப் மிக முக்கியம், ஐடி மிக முக்கியம் உங்க எல்லாருக்கும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் இந்த பிசினஸ் ஃபீல்டுக்கு போற ஆட்களுக்கு மிக மிக முக்கியம். அதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை. அப்ப இந்த சவுதி துபாய்க்கு போற ஆட்களுக்கு கூட, சவுதி துபாய்க்கு போற ஆட்களுக்கு கூட இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி அங்க அதிகமாக சேல்ஸுக்கு போறாங்க. சேல்ஸ் வந்து சேல்ஸ்மேனா போறாங்க. அங்க உள்ள ஷோரூம்ல வந்து உடுப்புகள் ஆட்கள் கேட்பாங்களே, உடுப்புகளை எடுத்து கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு ஒழுங்கான தொழில் இல்லை. இதெல்லாம் வந்து வேற ஒரு வழி இல்லாததுக்காகத்தான் எங்களோட பிள்ளைகள் அங்க போறாங்க, எங்களோட ஸ்டூடெண்ட். இதெல்லாம் அனுப்பாதீங்க. நீங்க போறதுக்கு முதல்ல இலங்கையில அங்கீகாரமான சர்டிபிகேட்டை முடிச்சு கொள்ளுங்க. அதை பத்தி நான் இதுக்கு முதல்ல உள்ள லெக்சர்ஸ்ல நாங்க கதைச்சிட்டோம். அந்த அங்கீகாரமான கோர்ஸ் உங்களோட கடைசியா உங்களுக்கு நாங்க அடுத்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று வெரி சூன், அதுல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் எப்படி இந்த சரியான இந்த கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்றேன்னு சொல்லி போதும் சரியா. அப்ப அப்படி ஒரு நல்ல ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு ஒரு கம்பெனி தான் நீங்க போகணும், ஒரு செக்ரட்டரியா ஒரு மேனேஜரா. இதுக்கெல்லாம் மினிமம் உங்களுக்கு ஒரு டிகிரி ஒண்டிக்கணும். ஸோ மினிமமா ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல டிகிரி முடிச்ச ஒருத்தருக்கு மினிமம் சேலரி துபாயில, கட்டார்ல, சவுதியில 2 லட்சம் ஸ்டார்ட். ஆஃப்டர் 10 இயர்ஸ் அவரோட சம்பளம் 15 லட்சம். ஆஃப்டர் 10 இயர்ஸ் அவரோட சம்பளம் 15 லட்சம். ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் அவருக்கு. இப்படி உங்களோட பிள்ளைகளை வழிகாட்டுங்க. இந்த கடைகள்ல, செருப்பு கடையில, பாட்டா கடையில, பார்மசியில, பேக்கரியில, விளங்குதா, இந்த சில்லறை கடைகள்லாம் போயிட்டு உங்களோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணாதீங்க சரியா. ரைட். ஸோ கொஞ்சமாவது முந்தைய ஒரு காலம் இருந்தது படிக்க வசதி இல்லை, இப்போ ஒரு காலம் இருக்குது வசதி இல்லாதவங்களுக்கும் இன்னைக்கு ஏஜி ஆபீஸால, டிஎஸ் ஆபீஸால ஃப்ரீயா படிப்பிக்கிறாங்க. போயிட்டு கதைங்க உங்களோட ஊர்ல உள்ள டிஎஸ் ஆபீஸ்ல என்விக்யூ கோர்ஸ் ஃப்ரீயா படிப்பிக்கிறாங்க. அப்ப அப்படியான படிச்சு கொண்டு அந்த சர்டிபிகேட் எடுத்து வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில தான் எங்களோட அமேசான் காலேஜ்லயும் டிப்ளமா இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இது. அது என்னது என்விக்யூ, இந்த எங்களோட விடிஏ அரசாங்கத்து வொகேஷனல் ட்ரைனிங் சென்டரோட லோகோ போடப்பட்ட சர்டிபிகேட். 6 மாத ப்ரோக்ராம். ஆன்லைன்லயும் படிக்கலாம், போஸ்ட்லயும் படிக்கலாம், டிஜிட்டல்லையும் படிக்கலாம். அந்த கோர்ஸை முடிச்ச பிறகு உங்களுக்கு சவுதி துபாய்க்கு அப்ளை பண்ணலாம் ஃபாரின்ல. எவ்வளோக்கும் இலங்கையில ஒர்க் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. எங்களை இலங்கையில படிச்சு இலங்கையில வேலை செஞ்சு எனக்கு முன்னுக்கு வர முடியாது. ஃபாரின் ஜாப் தான் நீங்க டார்கெட் பண்ணணும். படிக்க ஒன்றுமே சரி வரையில்லைன்னு சொன்னா அடுத்த ஆப்ஷன் பிளான் பி, பிளான் ஏ, பிளான் பி நீங்க போடுங்க. ஸ்ரீலங்காவில் வேலை செய்யறது முடியுமானவரை உங்களோட தாட்ஸ் எல்லாம் பெரிய லெவல் இருக்கணும். நான் ஒரு பெரிய கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன், அங்கே போயிட்டு நான் ஆன்லைன்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று செய்வேன், ஆன்லைன்ல ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் செய்வேன், ஆட்கள் தேவைப்பட்ட சாமான் அதுல வாங்குவாங்க,
புரோக்கரிங் மாதிரி எந்தெந்த ஊடுகள் காணிகள் கார் வாகனங்கள் விற்கிறது அதை எடுத்து எங்க வெப்சைட்ல போடுவான். அந்த வெப்சைட் நான் உலகம் முழுக்க மார்க்கெட் பண்ணுவான், இலங்கையில மார்க்கெட் பண்ணுவான், ஆட்கள் வாங்குவாங்க. அப்படி எல்லாம் உங்களோட மைண்ட் இருக்கணும். அதே நேரம் எங்கள்கிட்ட இன்னொரு டிகிரி ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் டாப் அப் டிகிரி. ஆல்ரெடி நீங்க படிச்சுக்கிறீங்களா, ஆல்ரெடி உங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்குதா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட டிப்ளமா செஞ்சிருந்தால் ஒரு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா டிரெக்டா எங்கட கேம்பஸ்ல நீங்க ஃபைனல் இயர் டிகிரிக்கு ஜாயின் ஆகலாம். 1 yearல நீங்க டிகிரியை முடிக்கலாம். யூஜிசி அப்ரூவ் பண்ணப்ப டிகிரி அதை எடுத்துட்டு நீங்க ஃபாரின் போங்க, நல்ல சேலரி. ஏன் நான் சொல்றேன், இது நான் இடையில ஒன்று சொல்றேன்னா, அந்த படிக்கிறதுல ரொம்ப முக்கியம். சில ஆட்கள் சரியான கோர்ஸை சூஸ் பண்றதில்ல. இப்போ மேனேஜ்மெண்ட்ல வந்து மார்க்கெட்டிங் சிலபஸ் இருக்கணும், ஹெச்ஆர் சிலபஸ் இருக்கணும், சோசியல் மீடியாவும் உங்களோட சிலபஸ் இருக்கணும். அப்பதான் அது வெளிவான கோர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் நாங்கள் தற்பொழுது அமேசானால பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்கின்ற இந்த விஷயங்களோட அடுத்தது வந்து இந்த மாடர்ன் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்ல மாடர்ன் மார்க்கெட்டிங் ஒருத்தர் மார்க்கெட்டிங் வாராரு, முந்தி வாரவர் சாமான்களை கையில கொண்டு வருவாரு, கொண்டு விற்பாரு. இது முந்தி. இப்ப வாராரு ஒரு ஐபேடோட ப்ராடக்ட் அதிலே காட்டுறாரு. இங்க பாருங்க சார், டெமோ காட்டுறாரு, வீடியோ காட்டுறாரு, அழகா 3D சுத்தி சுத்தி காட்டுறாரு. அப்ப இப்போதான் மார்க்கெட்டிங்ல ஐபேட் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பிசினஸ்ல பெரிய லெவல். உதாரணம் பில்டிங் பிளக்ஸ் விற்கிற ஆட்கள், பிளக்ஸ் கட்டி விற்கிற ஆட்கள், மார்க்கெட்டர்ஸ், அவங்களோட மாதாந்த சம்பளம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம், கமிஷன் 3 லட்சம், 4 லட்சம் எடுக்கிறாங்க. ஓ லெவல் கூட படிச்சில்ல. யார் இவங்க? பில்டிங் விற்கிற ஆட்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட், அபார்ட்மெண்ட் கட்டி விற்கிற ஆட்கள். எப்படி ஹை கிளாஸ்ல கையொண்டு போட்டுக்கொண்டு ப்ரொஃபஷனலா வருவார், ஒரு ஐபேடோட காட்டுவார். எங்கட பெட்ரூம் இப்படிதான் இருக்கும், எங்கட பாத்ரூம் இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கும், அங்க பாருங்க ஹால், இந்த பிளாட் இவ்வளோ, இந்த பிளாட். கடைசியில விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போய்த்துருவார். தேவையான எல்லா தகவலையும் நீங்க போயிட்டு பார்க்க தேவையில்லை, ஆன்லைன்ல பார்க்கலாம், அவங்களோட வெப்சைட்ல பார்க்கலாம். நீங்க அவங்கள ஆன்லைன்ல கான்டாக்ட் பண்ணலாம், செக் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல போட்டோஸ் அனுப்புவார், பில் அனுப்புவார் வாட்ஸ்அப்ல, கொட்டேஷன் அனுப்புவார் வாட்ஸ்அப்ல, ஆஃபரிங் அனுப்புவார் வாட்ஸ்அப்ல. இப்போ அந்த வேர்ல்டு மாறிக்கொண்டு போகுது. அப்ப அந்த அதுக்கு தக்க நீங்க மாறும் பொழுது உங்களோட பிசினஸ் டெவலப் ஆகும், என்று கூறி இப்ப கேள்விகளுக்கான நேரத்துக்கு நாங்க வாரோம். உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்தா